அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நிலா கிட்ட வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே நிலா ரொம்ப பயந்துட்டா. ஏய் நிலா, உனக்கு அறிவு இல்ல? என்ன பண்ணி வச்சிருக்க புது Dress? அயரன் பண்ண தெரியும்னா பண்ணணும், இல்லனா வாயை மூடிட்டு இருக்கணும். உன்னை யார் பண்ண சொன்னா? அம்மா நீ வேற திட்டுனாக்கா அவளை யார் பண்ண சொன்னான்னு கேக்குற? அவளை அயரன் பண்ண சொன்னதே நான் தானே. அவனா நீ தான் புதுசா அயரன் பண்றாளா? அவளுக்கு அந்த Dress பார்த்த உடனே அந்த Dress மேல ஒரு கண்ணு. அதுக்கு தான் வேணுமுட்டுமே அந்த Dress மேல இருக்க பொறாமையில அந்த Dress அந்த மாதிரி ஓட்ட போட்டுட்டா. அம்மா அம்மா சாரிம்மா, எனக்கு தெரியாம தான் ஆயிடுச்சு. நீங்க தான் என்ன திடீர்னு கூப்பிட்டீங்களா? நான் பயந்து கூட நான் அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். உங்களை பார்த்துட்டு நான் திரும்ப வந்து பார்க்கறதுக்குள்ள துணி இந்த மாதிரி ஆயிடுச்சுமா. நான் வேணுமுட்டுமே பண்ணலம்மா. ஸ்ரீதேவி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு போய் நிலாவை கன்னத்துல பல அன்னு ஒரு அரை அரைஞ்சாங்க. ஏய் போத நிறுத்துடி. இதுக்கு மேல நடிக்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் நடிப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்ரீதேவி அடிச்சதை பார்த்த உடனே சுதர்ஷனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஸ்ரீதேவி, என்ன எதுக்கு கத்துறீங்க இப்ப? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல கை வைப்ப? எதுக்கடி இப்ப அவளை அடிச்ச? ரொம்ப பேசுனீங்க. இவளுக்கு விழுந்த அரை இப்ப உங்களுக்கும் விழும். என்னடி ரொம்ப வாய் நீளுது? என்ன கேக்குறத விட்டுட்டு முதல்ல அவனை கேளுங்க. அவன் என்ன பண்ணானு வந்துட்டீங்க கேக்குறதுக்கு. ஏய், என் பொண்ணு என்ன வேணா பண்ணிருக்கட்டும், அதுக்குன்னு அவளை அடிப்பியா நீ? என்ன வேணா பண்ணாலும் அமைதியா இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்க முதல் பொண்டாட்டி கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ தப்பு பண்ணா. அதுவும் என் பொண்ணு ஆசையா கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை எப்படி ஓட்ட போட்டு வச்சிருக்கா பாருங்க. அப்ப நான் அடிக்காம தூக்கி இடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் சொல்றீங்க? சாதாரண ஒரு துணி, அந்த துணிக்கு ஓட்ட போட்டதுக்காக என் பொண்ணு நீ கை நீட்டி அடிப்பியா? என்ன, என் பொண்ணு உங்களுக்கு வேலைக்காரியா? உங்க துணி அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணிக்க வேண்டியது தானே. அவளுக்கு தெரிஞ்சதா பண்ணா, அது ஏதோ தெரியாம ஓட்ட ஆயிடுச்சு, அதுக்கு அவளை போட்டு அடிப்பியா நீ? என்னப்பா சொன்னீங்க? நிலா உங்க பொண்ணா? அப்ப நான் உங்க பொண்ணு இல்லையாப்பா? அவ வேலை செய்யக்கூடாது, நான் மட்டும் வேலை செய்யணுமா? இன்னைக்கு காலேஜ்ல ஒரு ஈவெண்ட் இருக்கு, டைம் ஆயிடுச்சு, நான் ரெடி ஆகணும். அதனால தான் அவகிட்ட ட்ரெஸ் அயரன் பண்ண சொன்னேன். அது பெரிய குத்தமா சொல்றீங்க? அப்ப நான் சொன்னது குத்தம், அவ என் துணியை ஓட்ட போட்டது குத்தம் இல்லையா? இங்க பாரு வசு, நீ பண்ணதுதான் தப்பு. உன் வேலையை நீ தான் பாத்துக்கணும். அது என்ன அக்கா கிட்ட சொல்லி பண்ண சொல்றது? அக்கான்னு மரியாதை கூட இல்லாம அவ இவங்கிற. பாத்தியமா பாத்தியா, அப்பா நம்ம ரெண்டு பேரும் தான் திட்டுறாரு. தப்பு பண்ணது அவ, ஆனா திட்டு வாங்குறது நம்மள ஏன் திட்டுறாரு தெரியுமா? அப்பாக்கு நம்ம மேல பாசமே இல்லம்மா, அதுக்குதான் நம்மளே திட்டுறாரு. வாமா வா, பாசம் இல்லாத அப்பா வீட்டுல நம்ம ஏமா இருக்கணும்? நம்ம வெளியே போலாம் வாமா. இவ வேற வாய கைய வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டான். வெளியே போனா சோத்துக்கு ஜிங்கி அடிக்க முடியும். ஏய் நீ வாய மூட்டுடி, எனக்கு தெரியும். எதுக்கு வாசு இப்ப அழுதுட்டு இருக்க? நீ தப்பு பண்ண, உங்க அம்மா நிலாவை அடிச்சா, ஆனா அழுவுறது நீங்களா? பின்ன அலாம என்னப்பா பண்ண முடியும்? நீங்க நிலாக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க, எங்களுக்கு தான் பேச கூட மாட்டேங்கிறீங்களே. அன்பா என்கிட்ட எல்லாம் பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? தினமும் நிலா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆனா என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறீங்க. நான் இதெல்லாம் நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறது தெரியுமா? அப்பா அப்பா எதுக்கு பண்ணி இப்ப வசு அழ வச்சிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணது நான் தான்ப்பா, அதுக்கு தான்ப்பா சித்தி என்ன அடிச்சாங்க. இதுக்கு போய் நீங்க எப்ப இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்கப்பா. ஏய் நீ முதல்ல நிறுத்துடி. எங்க அப்பா என்ன திட்டுவாரு, அடிப்பாரு, என்ன வேணா பண்ணுவாரு. நடுவுல நீ எதுக்கு இப்ப வர? இப்படி உங்க அப்பா முன்னாடி நடிச்சு தானடி உங்க அப்பா நான் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. நீ சொல்றதை கேக்குறாரா இல்ல நான் சொல்றதான் கேக்குறாரா? எல்லாத்துக்கும் அவ சொல்றதானே கேக்குறாரு. அதுக்குதான் உங்க அப்பா முன்னாடி இப்படி எல்லாம் நடிப்பா. அவளை பத்தி உனக்கு தெரியாதுடி, குழந்தைல இருந்து பார்த்து வளர்த்தனே, எனக்கு தான் தெரியும். இப்போ ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா? எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எப்படின்னு தெரியும், நீங்க ரெண்டு பேரும் எப்படின்னு தெரியும். முதல்ல இங்க இருந்து போய் உங்க வேலையை பாக்குறீங்களா, இல்லைன்னா எனக்கு என்ன கோவம் வர வைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் அவங்க அப்பா கோவமாக கத்துனதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நிலா மொட்டை மாடியில் அமைதியாக யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா. அப்போ அவ தன் மனசுக்குள்ள நிலா கிட்ட பேசிக்கிட்டா. என்ன நிலா,
என்ன முறைச்சு பார்க்குற? நான் ஒன்று முறைச்சு பார்க்கலையே. நான் உன்னை கேஷுவலாக தான் பார்க்குறேன். உனக்கு தான் நான் முறைக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் போட்டோம். நீயே இப்போ உம்மன் உட்காந்துட்டு இருக்க. எப்பவுமே உன் முகம் மட்டும் மலர்ந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு என்னாச்சு? என்ன சொன்ன? நான் சிரிச்சிட்டு இருக்கேனா? நான் சிரிச்சு நீ எப்போ பார்த்த? நான் வெறும் அவமானத்தையும் கஷ்டத்தையும் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் உன்னை பார்த்த வரைக்கும் நீ எப்பவுமே அழகா சிரிச்சுக்கிட்டு அமைதியாக தான் இருப்ப. நிலா, நீ எப்பவுமே சிரிச்சாதான் ரொம்ப அழகா இருப்ப. நான் சிரிச்சா அழகா இருப்பனே நீ மட்டும்தான் சொல்ற. இது வரைக்கும் என்னை பார்த்து யாருமே அப்படி சொன்னதில்லை. இல்லை இல்லை, அப்பா சொல்லுவாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பா உனக்கு ஏன் தெரியுமா நிலான்னு பேர் வச்சாங்க? நீ என்ன மாதிரியே எப்பவுமே பிரகாசமா அழகா இருப்ப. அதுக்கு தான். என்ன சொன்ன? நான் உன்ன மாதிரி பிரகாசமா அழகா இருக்கனா? சேச்சே, எதுக்கு இப்படியெல்லாம் என்ன சமாதானப்படுத்த பொய்யெல்லாம் சொல்கிறேன். நான் ஒன்றும் அழகாலாம் இல்லை. நம்ம 2 பேருக்கும் பேர் ஒற்றுமை வேணா இருக்கலாம். உன் பேரும் நிலா, என் பேரும் நிலா. ஆனால் நான் கருப்பா அசிங்கமாக இருக்கேன். ஆனால் நீ வெள்ளையா அழகாக இருக்க. நீ வெள்ளையா இருக்கிறதால தான் எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் கருப்பாக இருக்கிறதால என்னை யாருக்குமே பிடிக்காது. என்ன சொன்ன? நான் வெள்ளையா இருக்கிறதுனால அழகா இருக்கேனா? அதுதான் இல்லை. நான் அழகா இருக்கிறதுக்கு காரணம் நான் வெள்ளையா இருக்கிறது இல்லை. என்னை சுற்றி கருப்பா இருக்கிற இந்த வானம் தான். என்னை சுற்றி கருப்பா இருக்கிறதுனால தான் நான் அழகா பிரகாசமா தெரியுறேன். இதுலேருந்தே தெரியுதா? வெள்ளையா இருந்தால் தான் அழகு, கருப்பா இருந்தால் அழகு இல்லைன்னு இல்லை. எப்போவுமே வெள்ளையை விட கருப்பு தான் அழகு. நீ என்னை சமாதானப்படுத்த தான் இப்படியெல்லாம் சொல்கிற. நீ சொன்னதை பார்த்தா கருப்பு தான் அழகுன்ற. ஆனால் என்ன தான் யாருக்குமே பிடிக்கலையே. உன்னை யாருக்கும் பிடிக்கலனே. உனக்கு யார் சொன்னா? உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். மக்களே, நம்ம நிலா குட்டியை உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? யாருக்கெல்லாம் நம்ம நிலாவை பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் எனக்கு நிலாவை பிடிக்கும்னு ரெட் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. நீ சொன்னினா உடனே நம்ம மக்கள்லாம் என்னை பிடிக்குன்னு ரெட் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணிடுவாங்களா? பார்க்கலாம் எனக்கு என்ன எத்தனை பேருக்கெல்லாம் பிடிக்கும்னு இன்னைக்கு இந்த வீடியோ வச்சு நான் கண்டுபிடிக்க போகிறேன். பார்த்தீங்களா நிலா எவ்வளோ வருத்தப்படுறான்னு? அதனால வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோவுக்கு ஒரு ரெட் ஹார்ட்டில் கமெண்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் நிலாவும் சமாதானமாவா. வேண்டாம், ரெட் ஹார்ட் வேண்டாம். நீங்களும் பிளாக் ஹார்ட்லேயே கமெண்ட் கொடுங்க. அப்போ தான் நிலாவுக்கு கருப்புனா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நிலாவும் உணர்ந்துக்குவா. நீ எவ்வளோ சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டேன். இரு உன்னை சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டை பாடி உன்னை சமாதானப்படுத்துகிறேன். நம்ம கருப்போட பெருமையை எடுத்து சொல்கிறேன், கேளு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான், யானை கருப்பு தான், கூவும் குயிலும் கருப்பு தான், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான், அழகு கருப்பு தான். நம்மூரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கருப்பு தான், அழகு கருப்பு தான். பத்தியா நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கனே. இது போலதான் நீ தினமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உன் முகத்துல நானே வருத்தத்தை பார்க்கவே கூடாது, சரியா? அப்பதான் நம்ம மக்கள் எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி நிலா, இனி நான் அழவே மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சரியா? அப்புறம் மக்களே, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, நிலாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.